சார் கிட்ட ஒரு டவுட் கேட்கறது கூட ஆளுங்க வந்து யோசிப்பாங்க. பட் அப்ராட்லன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அண்டர் கிராஜுவேஷனுக்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது மேபி இன்ஜினியரிங் மேஜர் இல்லாமல் ஹி மைட் ஹவ் மேஜர்ட் இன் ஹியூமனிட்டிஸ் ஆர் சயின்ஸ், பிகாஸ் அவனுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து இந்த சப்ஜெக்ட் தான் ப்ரொசீட் பண்ண முடியுது அப்படின்னா தே வில் அசிஸ்ட் இன் ஆல் தி வே. அந்த சிஸ்டம் நம்ம இந்தியன் எஜுகேஷனில் கிடையாது. ஒரு 10th முடித்த உடனே எந்த குரூப் போடணுன்னு பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் இல்லைனா வந்து சயின்ஸ். ஏன்னா அதில் தான் அவங்க ஆப்ஷன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இந்த கன்சல்டன்சிஸ் எப்படி ஆகுதுன்னா தே ஆர் மோர் இன்டு கமர்ஷியல் பாயிண்ட். ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு நம்ம ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சோன்னா நம்ம கமிஷன் கிடைக்குது. ஸோ தட்ஸ் ஹவ் த சிஸ்டம் ஒர்க்ஸ். ஃபினான்ஷியலி மைட் நாட் பி வெரி ஸ்ட்ராங் டு கோ டு தட் யூனிவர்சிட்டி, பட் அதை வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி இல்லை இந்த யூனிவர்சிட்டி போனால் ஏன்னா அவனுக்கு அதில் கமிஷன் நிறைய கிடைக்கும். ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம கார்பரேட்டில் இருக்கும்போது வி ஹவ் டு ஃபாலோ த ரூல்ஸ். மோர் தென் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ஐ பீன் இன் டச் வித் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வில் ஸ்ட்ரகிள் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியும் போது தே வில் நாட் ஃபோர்ஸ் தெம் டு டேக் த சப்ஜெக்ட். வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் போகிற எம்பிஏக்கு வேல்யூவே கிடையாது. எம்பிஏங்கிறது வந்து ஜஸ்ட்டாக ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான கோர்ஸ் தான். MBA in India is different and MBA abroad different. Why reverse study abroad? ஹலோ மேம். ஹலோ மேம், இன்னைக்கு அப்ராட் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு ஃபேன்சியான வேர்டாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். இந்தியன் எஜுகேஷனுக்கும் அப்ராட் எஜுகேஷனுக்கும் பேசிக்காக மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய வித்தியாசம் என்ன? அப்ராட் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் எஜுகேஷனுக்கும் அப்ராட் எஜுகேஷனுக்கும் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து லைக் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் லைக் ஸ்கூலில் எப்படி நம்ம இருக்கோமோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் தான் போயிட்டுருக்கு. லைக் எக்ஸ்ப்ளோரிங்கோ இல்லைனா வந்து ஓப்பன் கிளாஸஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே நம்ம இந்தியன் எஜுகேஷனில் இன்னும் வரல. இப்போ வந்துட்டு இருக்கு, பட் இப்போ எக்ஸிஸ்டிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டில் த சேம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். பட் அப்ராட்லன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அண்டர் கிராஜுவேஷனுக்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து லென்த் அண்ட் பிரெத்ன்னு சொல்லிட்டு லைக் மேஜர் அவங்களுக்கு இன்ஜினியரிங்காக இருக்கும், பட் மைனரில் வந்து ஆர்ட்ஸ் இருக்கலாம், ஹியூமனிட்டிஸ் இருக்கலாம், சயின்ஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்களோட கான்செப்ட் என்னன்னா ஒரு 17-18 இயர் ஓல்ட் கிட்டுக்கு வந்து ஹி வில் நாட் நோ லைக் அவன் எந்த ஃபீல்டில் போனால் அவன் நல்லா பண்ணுவாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸ் என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா தே ஆர் ட்ரைங் டு கிவ் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸ்டூடெண்ட் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறான், பட் ஹீ இஸ் ஆல்சோ டச்சிங் அதர் ஆர்ட்ஸோ சயின்ஸோ ஹியூமனிட்டிஸோ மியூசிக் வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுதுன்னா 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது மேபி இன்ஜினியரிங் மேஜர் இல்லாமல் ஹி மைட் ஹவ் மேஜர்ட் இன் ஹியூமனிட்டிஸ் ஆர் சயின்ஸ், பிகாஸ் அவனுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுறாங்க அண்ட் தேர் நாட் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் த சிஸ்டம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து இந்த சப்ஜெக்ட் தான் ப்ரொசீட் பண்ண முடியுது அப்படின்னா தே வில் அசிஸ்ட் இன் ஆல் தி வே, இல்லைனா தே வில் கிவ் தெம் ஆப்ஷன்ஸ். நீங்கள் இதை விட்டுட்டு அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. அந்த சிஸ்டம் நம்ம இந்தியன் எஜுகேஷனில் கிடையாது. இப்போ நம்ம பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஜினியரிங்னா நம்ம ஸ்பெஷலைசேஷன் பண்ணி ஆகணும். லைக் ஐ கேன் நாட் இமீடியட்லி ஸ்விட்ச் ஆன் டு ஆர்ட்ஸ். அந்த யூனிவர்சிட்டி எனக்கு ஆப்ஷன் கொடுக்காது. எதர் ஐ ஹேவ் டு குவிட் அண்ட் கம் பேக் அண்ட் அகெயின் டூ இட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஹோலிஸ்டிக்கான அப்ரோச் கொடுக்கறத வந்து அப்ராட் எஜுகேஷன் பிரைமரியா வச்சிருக்காங்க. இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்ல அது இன்னும் வரல. ஆமா, தட் இஸ் ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏன்னா அந்த ஏஜ்ல வந்து இப்ப பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா அப்ராட்ல வந்து அண்டர் கிராஜுவேஷன்ங்கிறது 17-18 இயர்ஸ் ஓல்டு வந்து ஸ்டூடெண்ட் பண்ணணுன்றது அவசியமே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 16-17 இயர்ஸ்க்கு அப்புறம் தே ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஏன்னா அவங்களோட எஜுகேஷன் ஒரு அவங்களோட சொசைட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 to 17 இயர்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ கவர்மெண்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்களோட எஜுகேஷன். அதுக்கப்புறமா தே ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ தே ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். அவங்க என்ன ஃபீல்டில் அவங்க பார்ட் டைம் பண்ணி தே ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஒரு 21, 22, 23 இயர்ஸில் தான் தே ஆர் கம்மிங் இன் டு காலேஜ். ஏன்னா அந்த டைமில் தேல் கம் வித் த மெச்சூரிட்டி. ஓகே, ஸோ இந்த ஃபீல்டில் தான் நான் போகணும், இதில் வந்து நான் ஸ்பெஷலைஸ் பண்ணால் எனக்கு இதுவாக லைக் அவங்களால வந்து நல்ல கெரியர் போக முடியும் அப்படிங்கிறனால. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதுதான் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோலிஸ்டிக்காக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் நாட் லைக் ஃபோர்ஸ்ட். இங்கே வந்து ஒரு பேரண்ட் தான் டிசைட் பண்ணுறாங்க. 12th அப்புறம் ஒரு 10th முடிச்ச உடனே எந்த குரூப் போடணும்னு பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் இல்லைனா வந்து சயின்ஸ். ஏன்னா அதில் தான் அவங்க ஆப்ஷன்ஸ் பார்க்குறாங்க. பட் அப்ராட்லன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி கோர்ஸ்க்கு வந்து அதோட ஒரு யூனிக் என்ன சொல்றது கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, விச் இஸ் ஆக்சுவலி ஹைலைட்டட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அந்த கெரியரை பார்த்துட்டு தான் தே வில் கம் அண்ட் டேக் தர் சப்ஜெக்ட். ஸோ பேரண்ட்ஸ்னுடைய கைடன்ஸ் மட்டும் இல்லாமல் தன்னுடைய விருப்பம் எதில் இருக்கோ அதை சூஸ் பண்ணி
அதை நோக்கி ஓடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அப்ராட் எஜுகேஷன் கொடுக்குது அப்படின்றது. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அவங்க சிஸ்டமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கூலிங் ஆகட்டும், லைக் ஈவன் இப்போ இன்டர்நேஷனல் நீங்க ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா கூடி, சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ ஒரு டாபிக் எடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு சப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு குடுக்குறதே அசஸ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத பத்தி ஒரு டாபிக் குடுத்துட்டு, இது வந்து நீங்க எனக்கு அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ அவன் அந்த புக்க ரீட் பண்ணி, அவனோட என்ன சொல்றது, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ், அவன் என்ன அத புரிஞ்சிருக்கான் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் அண்டர் கிராஜுவேஷனும் சரி. ஸோ எல்லா கோர்சஸுமே வந்து மகப் பண்ணிட்டோம் நம்ம அந்த மாதிரி கிடையாது. அவங்க பிரேக் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு சப்ஜெக்ட் 100 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா 100 மார்க்ஸும் தியரி கிடையாது உங்களுக்கு. ஸோ அதுல வந்து உங்க சப்ஜெக்ட் ஏத்த மாதிரி அது வந்து 40% ரிட்டன் அசஸ்மெண்டா இருக்கலாம், 20% ஈவன் குவிஸஸா இருக்கலாம். அவங்க கிளாஸ்ல வந்து சடன் குவிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, குவிஸ்க்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க, திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க எல்லா ஆஸ்பெக்ட், ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து இப்போ ரிட்டன்ல சில பேர் ப்ராக்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சில பேர் எழுதுறதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த மார்க்ஸ் போடுறாங்க. ஸோ ஒருத்த வந்து ரிட்டன் எக்ஸாம்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கூட, பட் ப்ராக்டிக்கலா அவனால இப்போ ஒரு குவிஸ் திடீர்னு கேட்குறாங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கர கியூரியாசிட்டியா இருக்கிற ஸ்டூடெண்ட்னா டக்குன்னு அவனால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அவனுக்கு எழுதுறதை விட அவன் எக்ஸ்பிரஸ் பண்றது ஈஸியா பண்ணிடுறான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால ஸோ பசங்களுக்கும் வந்து இட்ஸ் நாட் அ வெரி பிக் பர்டன். லைக் வந்து அவங்க எல்லா இதுலயுமே அவங்கள டெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஓகே, அப்ராட் எஜுகேஷன் வித் இந்தியன் எஜுகேஷன் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டீங்க. வை ரிவோ ஸ்டடி அப்ராட்? பிகாஸ் இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தோம்னா நிறைய அப்ராட் எஜுகேஷனுக்கான கன்சல்டிங் ஏஜென்சிஸ், கன்சல்டன்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது 2 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த ஏஜென்சிஸ்க்கு இந்த கன்சல்டன்ஸ்க்கு மத்தியில் நம்ம ரெவோ ஸ்டடி அப்ராட் எந்த இடத்துல யூனிக்கா இருக்கும்? செகண்ட், ரெவோ ஸ்டடி அப்ராட் உருவாவதற்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2003லேருந்து நான் ஆக்சுவலி இந்த எஜுகேஷனல் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ கன்சல்டன்சி. ஸோ அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் வெரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு 2000 அந்த இதில் தான் வந்து அப்ராட் எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் அப்ரோச்சபிளாக இருந்தது. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 90s ஆர் ஏர்லி 2000லாம் இட் வாஸ் US, UK அந்த மாதிரி ஒரு மேஜர் டெஸ்டினேஷன் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமா ஸ்லோவா கண்ட்ரீஸ் லைக் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ நான் வந்து 2003ல தான் வந்து ஐ கேம் இன் டு திஸ் ஃபீல்ட், கன்சல்டிங் ஃபீல்டில் வந்தப்போ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஒரு எக்ஸ்போஷர், ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சிஸ்லாம் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஏஜென்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ என்னன்னா, ஸோ வி வேர் ஆக்சுவலி எஜுகேட்டட். இப்போ இருக்கிற கன்சல்டன்சிக்கும் அப்போ இருக்கிற கன்சல்டன்சிக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து தே வில் டீச் யூ எவ்ரி திங். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேஷனேட்டாக சொல்லி கொடுப்பாங்க, இப்படி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கவுன்சில் பண்ணணும், அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன யூனிவர்சிட்டி அவங்களுக்கு பெஸ்ட்டு, அவங்க பட்ஜெட்டுக்கு நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. லைக் அந்த டைம்ல ரொம்ப பேஷனேட்டா, ஏன்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான், அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி அப்ராட் போய் படிச்சுட்டு வந்தவங்க தான் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தே வர் ஏபிள் டு அந்த என்ன சொல்றது, அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணாங்க, லைக் இப்படிதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால ஒரு பேஷனேட் ஃபீல்டாக தான் நான் இதில் வந்தேன் ஆக்சுவலி. ஸோ ஐ கண்டினியூட் மை என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் இதில் தான் இருந்தது. ஓகே, ஸோ லைக் மோர் தென் ஆல்மோஸ்ட் 20 years ப்ளஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணப்போ, அண்ட் ஐ ஒர்க் வித் ஆல் டாப் கன்சல்டன்சிஸ். நிறைய இப்போ சென்னையில் இருக்கிற நிறைய டாப் கன்சல்டன்சிஸில் ஒர்க் பண்ணி எல்லாமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து ஐ தாட் லைக், ஏன்னா நிறைய இப்போ இந்த கன்சல்டன்சிஸ் எப்படி ஆகுதுன்னா தே ஆர் மோர் இன்டு கமர்ஷியல் பாயிண்ட். ஓகே, தட் இஸ் இப்போ அவங்க இப்போ ஏஜென்சிஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க, தேல் ஹேவ் டை அப் வித் யூனிவர்சிட்டிஸ். ஓகே, ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு நம்ம ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சோம்னா நம்ம கமிஷன் கிடைக்குது. ஸோ தட்ஸ் ஹவு த சிஸ்டம் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா ஏஜென்சிஸ் வந்து அவங்களுக்கு யார் கமிஷன் நிறைய கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸோட டை அப் போட்டுக்கிறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவங்களோட பெனிஃபிட்காக வெதர் தட் யூனிவர்சிட்டி இஸ் ஃபிட்டிங் தேர் பட்ஜெட், ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபினான்ஷியலி மைட் நாட் பி வெரி ஸ்ட்ராங் டு கோ டு தட் யூனிவர்சிட்டி, பட் அதை வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி இல்லை இந்த யூனிவர்சிட்டி போனா, ஏன்னா அவனுக்கு அதில் கமிஷன் நிறைய கிடைக்கும். ஓகே, ஸோ எல்லா கன்சல்டன்சி இப்போ கார்பரேட்டா பார்த்தீங்கன்னாலும் சரி, ஈவன் ஸ்மால் கன்சல்டன்சினாலும் இதுதான் கான்செப்ட். தேர் ஆல் புஷிங் இன் டு அந்த கமிஷன் எதில் நிறைய கிடைக்கும் அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்புங்க, அந்த கண்ட்ரீஸ்க்கு அனுப்புங்க. ஸோ தேர் நாட் ஜென்யூன்லி டாக்கிங் அபவுட் ஒரு கெரியர் கவுன்சிலிங். நம்ம கவுன்சிலர்ஸ்னு சொல்றோம், ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ்னு சொல்றோம், பட் கெரியர் கவுன்சிலிங் அவங்க யாரும் பண்றது இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் போனான்னா மேனுவலா என்ன சொல்லுவாங்க, ஓ இந்த கோர்ஸா, இந்த யூனிவர்சிட்டி இருக்கு, இதான் பட்ஜெட், அப்படிதான் சொல்றாங்களே தவிர அந்த ஸ்டூடெண்ட்க்கு உண்மையாவே அந்த கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவன் ரைட்டான கோர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கானா, இது யாருமே பாக்குறதே இல்லை ஆக்சுவலி.
ஸோ நானும் கார்ப்பரேட்ல இருந்தப்போ பிகாஸ் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம கார்ப்பரேட்ல இருக்கும்போது வி ஹாவ் டு ஃபாலோ த ரூல்ஸ், நம்மளால வந்து அவுட் ஆஃப் தி வேலாம் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ தென் ஐ தாட் ஓகே ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டாப் திஸ் அண்ட் மேபி பிகாஸ் இது நான் நிறைய புலம்ப ஆரம்பிச்சப்போ வீட்டில் வந்து தே செட் உனக்கு இவ்வளோ இது இருக்குன்னா நீ ஏன் வை யூ ஆர் டூயிங் திஸ், வை டோன்ட் யூ ஸ்டார்ட் ஆன் யோர் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பேசி தான் தென் ஐ தாட் ஓகே மேபி இட்ஸ் ஹை டைம் ஐ மூவ் இன் டு திஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஐ தாட் லைக் ஐ வில் ஓப்பன் அப் மை ஓன் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் ரெவோ ஸ்டடி அப்ராட் வந்து ஆக்சுவலி கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட யூனிக்னஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இவ்வளோ கன்சல்டன்சி இருக்குது, ஸோ ரெவோ என்ன வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபோக்கஸே இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா லைக் அந்த ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்காங்க அந்த கோர்ஸில். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் எவ்வளவு சீரியஸா இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸே நீங்க இனிஷியேட் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ என்னோட கெரியர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏன்னா இப்போ ஒரு மோர் தென் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ஐ பீன் இன் டச் வித் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சக்சஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஸ்ட்ரகிள் பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஏன்னா நிறைய பசங்க வர்றது என்னன்னா அவங்க இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஒரு ஐடி முடிச்சுட்டாங்க அப்படின்னா தேர் ஒன்லி திங்கிங் டேட்டா சயின்ஸ், ஏஐ, மெஷின் லாங்குவேஜ் தான் எனக்கு வந்து, ஏன்னா அது ஹைலி பெய்ட் ஜாப்ஸ். ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, பேரண்ட்ஸும் அதான் சஜஸ்ட் பண்ணாங்க, நீ ஐடி எடுத்துட்டு இதுதான் எல்லாரும் பேசுறாங்க, இந்த மாதிரி கோர்ஸ்க்கு போ அப்படிங்கிறாங்க. பட் அந்த கோர்ஸ் அவங்களுக்கு சூட்டபிளாங்கிறது அவங்களுக்கு தெரியல. இப்போ எனக்கு வந்து பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நான் டேட்டா சயின்ஸ்க்கு அமிச்சேன். ஹீ டென்ட் ஹாவ் அன் ஐடி பேக்ரவுண்ட் ஆக்சுவலி, பட் ஹி ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி. ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம் இது வந்து டஃபராக இருக்கும் அப்படின்னா, பட் த ஸ்டூடெண்ட் இன் அக்செப்ட். அவன் அங்கே போன அப்புறம் என்ன ஆச்சுன்னா டேட்டா சயின்ஸ்ல மேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும். ஓகே, அண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் அப்ராட்ல பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து செல்ஃப் லேர்னிங் தான் நிறைய நம்ம பண்ணி ஆகணும். அவங்க வந்து ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா நம்ம தான் அதை டீப்பாக டெவலப் பண்ணி லைக் அதை வந்து கற்றுக்கணும். லைப்ரரியில் போய் நம்ம உட்காந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். இப்போ அவனுக்கு வந்து மேக்ஸ் வீக். ஓகே, அண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி 2 or 3 days தான் கிளாஸஸ் இருக்கும், கான்டாக்ட் கிளாஸஸ் தான் இருக்கும், சம்டைம்ஸ் ரெக்கார்டட் செஷன்ஸாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்த்துட்டு அதில் என்ன கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அதை எழுதி வச்சுப்பாங்க. when they meet the professor in person they'll discuss the doubts. ஸோ இப்படி தான் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டில் வந்து நாலேஜ் இல்லைனா யூ நீட் மோர் ஹெல்ப் அப்படின்னும் போது இந்த மாதிரி சிஸ்டமில் உங்களால் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து 1 weekலேயே கால் பண்ணிவிட்டு மேம் என்னால் வந்து பண்ண முடியல பிகாஸ் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப இது ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஸோ அதனால வந்து ஐம் சேஞ்சிங் த ப்ரோக்ராம் சொல்லிட்டு. பட் அதை நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா, they allow you to change the program. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணா he moved into எஜுகேஷன்ல வந்து அந்த கோர்ஸ் சேஞ்ச் பண்றதே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு process. ஆமா, ஏன்னா இங்க நிறைய கோட்டா சிஸ்டம் அது இதுன்னு இருக்கனால இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்புறம் ஃபீஸ் பிரச்சனை ஆகும். இந்த பிரான்ச்ல இருந்து அந்த பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா ஃபீஸ் மாறும், ப்ரொஃபசர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, டிபார்ட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏன்னா அவங்களுக்கு பாசிங் ரேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து தே டேக் தேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெரி சீரியஸ்லி, அவங்களோட ரேங்கிங் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வில் ஸ்ட்ரகிள் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியும் போது they will not force them to take the subject. So they'll give them within a week அவன் வந்து he applied for business analytics. So data scienceல இருந்து business analytics போயிட்டான். Then he felt very comfortable. So இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தே என்னன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கிட்ட இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்டட், நீங்க இதுக்கு என்ன பேக்ரவுண்ட், நீங்க வந்து இப்போ ஒரு டேட்டா சயின்ஸ் ஓகே நீங்க போறீங்கன்னா நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கீங்க, இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் இல்லைன்னா வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிச்சிருக்கீங்களா, இதெல்லாம் தெரியுமா, மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்போம். ஓகே, கேட்டுட்டு அவங்களே வந்து we'll let them think whether they are making the right choice. இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓகே இந்த கோர்ஸ் பதிலா நீங்க why don't you look at data analytics, business analytics, இதுவும் வந்து டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் தான், பட் இட்ஸ் நாட் வெரி டஃப் ஆன் மேக்ஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸ்மே நம்ம வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும் போதே இதெல்லாம் பெஸ்ட், உங்களுடைய கரியருக்கு ஏத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல இருக்கு அப்படின்ற கைடன்ஸுமே நீங்க கொடுத்துருவீங்க. ஆமா, ஸோ நம்ம வந்து இந்த கோர்ஸ் பாக்குறீங்களா, இந்த ஃபீல்ட்ல இருக்கா, வை டோன்ட் யூ லுக் அட் தீஸ் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. இப்போ இன்னொரு கோர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ நான் பாக்குற கோர்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ வேணும் அப்படின்வாங்க. இப்போ எம்பிஏ வந்து அப்ராட் போகும்போது வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எம்பிஏக்கு வேல்யூவே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் கால்ட் அஸ் அன் எம்பிஏ, தட் இஸ் ஒரு மாஸ்டர்ஸோட வேல்யூ தான் கிடைக்கும். ஏன்னா அப்ராட்ல வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ வந்து ஒன்லி லைக் மேனேஜர்ஸ் டூ த ப்ரோக்ராம். அண்ட் ஒரு மேனேஜர் ஆகணும்னா மினிமம் 8 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க தான் ஒரு எம்பிஏக்கு பண்ணானா they'll have value for it. பட் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் இப்போ நிறைய இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ் எம்பிஏன்னு போடுறாங்க. பட் ஆக்சுவலி பிஹைண்ட் த ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் எம்பிஏ வந்து ஒரு வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் போகிற எம்பிஏக்கு வேல்யூவே கிடையாது. தே டோன்ட் ட்ரீட் யூ அஸ் அ எக்ஸிக்யூட்டிவ், அந்த எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியிலே தே வில் நாட் டேக் யூ. பட் அந்த எம்பிஏ அப்படின்றத முடிச்சுட்டு வந்தோம்னா அதுக்கு வந்து பெரிய வேல்யூ ஆடட் ஒரு திங் மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோ ப்ரீஷியஸாக பார்க்குறாங்க.
பட் நீங்க அதுக்கு இந்த பிகினர் எம்பிஏக்கு வந்து வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா. இதுதான் நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஓகே லைக் நம்ம யுனிவர்சிட்டீஸோட இப்போ இவ்ளோ இயர்ஸ் நம்ம வந்து வொர்க் பண்றனால வென் வி ஹேவ் கன்சல்டிங் வித் தி யுனிவர்சிட்டீஸ், டெலிகேட்ஸ மீட் பண்றோம். இப்ப அந்த யுனிவர்சிட்டீஸ் எல்லாம் நம்ம போய் இப்போ ஆஸ்திரேலியாலாம் விசிட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க சொல்றதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஏங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அட்ராக்ட் பண்றதுக்கான கோர்ஸ் தான். ஏன்னா இந்தியால அந்த எம்பிஏக்கான கிரேஸ் இருக்கு. எம்பிஏ இன் இந்தியா இஸ் டிஃபரெண்ட் அண்ட் எம்பிஏ அப்ராட் டிஃபரெண்ட். இப்ப இந்தியால ஒரு ஃப்ரெஷர் கூட ஒரு எம்பிஏ முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீனியர் போஸ்ட் கொடுக்குறாங்க, பிகாஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் சொல்லி. ஆனா இதே மாதிரி நீங்க ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு அங்க ஒரு எம்பிஏ பண்ணீங்கன்னா அங்க யாருமே உங்களை வந்து சீனியரா பார்க்க மாட்டாங்க. யூ ஆர் ஜஸ்ட் ஈக்குவல் டு எம்எஸ் டிகிரி. எம்எஸ் டிகிரி ஸ்டூடெண்ட் கூட உங்களோட வேல்யூ இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு எம்பிஏ இன் ஹெச்ஆர் பண்றேன் அப்படின்னா என்னை விட எம்எஸ் இன் ஹெச்ஆர் பண்ணவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். ஏன்னா நான் சப்ஜெக்ட் வைஸ் எம்பிஏல ஹெச்ஆர் வந்து ஃபைனல் செமஸ்டர்ல தான் நான் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, நான் ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா பண்ணியிருப்பேன். ஆனா எம்எஸ்சி இன் ஹெச்ஆர் பண்ணியிருக்கவன் என்ன பண்ணுவான், 2 இயர்ஸும் அவன் ஹெச்ஆர் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான். ஸோ நான் ஹெச்ஆர் ரிலேட்டட் ஜாப்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு தான் அந்த எம்எஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க வென் கம்பேர்ட் டு எம்பிஏ. ஸோ இந்த மாதிரி மேஜரா பசங்களுக்கு தெரியதில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இன்சிஸ்ட் பண்ணுவான், மேம் எனக்கு இன்ஜினியரிங் போதும், டெக்னிக்கலா எனக்கு போதும், பட் ஐ வாண்ட் டு மூவ் இன்டு மேனேஜ்மெண்ட். என்ன ஆப்ஷன் அப்படின் போது நம்ம வந்து இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் இஸ் கால்ட் அன் எம்பிஏ ஃபார் இன்ஜினியர்ஸ். ஓகேங்களா, ஏன்னா எம்பிஏல படிக்கிற எல்லா கோர்சஸுமே இருக்கும், பட் இட்ஸ் பியூர்லி டிசைன் ஃபார் இன்ஜினியர்ஸ். ஸோ அவங்களுக்கு அது வேல்யூ ஆடடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ நம்மளோட யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட் வரும்போது அவங்களுக்கு அவங்க வந்து நிஜமாவே ரிசர்ச் பண்ணி வந்திருக்காங்களா இல்லையா. இப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிசர்ச் பண்ணி என்னென்ன கோர்ஸ் தான் இதுதான் என்னோட கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இட் இஸ் ஃபைன். பட் இஃப் தே ஆர் வெரி கன்ஃபியூஸ் ஆர் இஃப் வி ஃபீல் தே ஆர் நாட் டேக்கிங் த ரைட் சாய்ஸஸ் அப்படின்னும் போது நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கு எது பெட்டரா இருக்கும். ஸோ சில இடத்துல வந்து நம்ம வந்து சைக்கோமெட்ரி கவுன்சிலிங் அந்த மாதிரி வி கண்டக்ட் டெஸ்ட் ஆல்சோ. ரிவோ ஸ்டடி அப்ராடனுடைய ஜேர்னி வந்து ஒரு யூனிக் அப்படின்றத நீங்க என்ன சொல்றீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன்னா, மற்ற கன்சல்டிங் ஏஜென்சிஸ் வந்து ஜஸ்ட் ஆஸ் இஃப் அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டிஸோட டைப் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பணுன்றது மாதிரி சில விஷயங்கள் இங்கே இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. பட் வாட் ரிவோ டஸ் இஸ், அவங்களுக்கு அந்த கோர்ஸ் சரியா இருக்குமா, அந்த கோர்ஸ்ல அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கிட்டு அவங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸும் கொடுக்கறது ரிவோவுடைய ஒரு யூனிக்கான விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க.